அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும், இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாய்ப்பாங்களா, ஏன்டா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற மாதிரி எல்லாம் நான் கொஞ்சம் நினச்சேன். இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோட தான் வந்து அது ஃபர்ஸ்ட் ஆடு வந்துச்சு. பட் நான் மட்டும் இல்லை, எங்களோட க்ரூ, தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்கா எந்த வித ப்ரொமோஷன் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும், யூடியூப், எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த படம் பொங்கலுக்கு வருது, நம்ம போய் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷாலுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுவிட்டோம். மதகஜராஜாக்காக எப்போவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு நினச்சி கூட பார்க்கல. ஆஸ் எ டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் வந்து நைட் ஃபோன் பண்ணார் 11:30 மணிக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகிறவர் 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணும்னு சொன்னார். சரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா, எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன். நான் பார்த்து வந்து ரொம்ப வியந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார். படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, நல்லா போயிருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பற்றின விமர்சனம் ரைட் ஃப்ரம் முள்ளத்தெழுத்தால் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான்களில் ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ வசதியாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல. ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க, அதனால் அது சொல்லலை. பட் அதோட அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டாக அவர் ப்ரொடியூசர் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்போ ஆரம்பிச்ச நட்பு உறவு வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னன்னா, ஏற்கனவே நான் வந்து மதகஜராஜா வேற ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த 80s வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு. முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்டட், ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக் கீஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட 80s வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜராஜா. ஒரு 3 அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம்.